ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷலான யாருமே செய்யாத தோசை நம்ம செய்கிறோம். சூப்பரான மிக்சர் தோசை. அதை எப்படி செய்கிறோம்னு இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். வெங்காயத்தை போட்டு அதுக்குள்ளே சுற்றி மாவு ஊற்றி வச்சுருக்கேன். அது வெங்காய தோசை ஆயிடுச்சு. இது சூப்பரான மிக்சர் தோசை. இப்போ நம்ம எப்படி அதை போடலாம் அப்படின்னு சொல்கிறேன். வெங்காயம் எப்போவுமே தோசையில் வெங்காயம் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செம ருசியாக இருக்கும் வெங்காயம். அந்த மாதிரி கொஞ்சம் நெய் வேணால் நெய் விட்டுக்கோங்க. வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதையும் போடுங்க. ஆமாம், டேஸ்ட்டாக இருக்குன்னா இப்போ நம்ம கடலை இதெல்லாம் போட்டு சூப்பரான சட்னியே தொட்டுக்கிற வேண்டாம். அவ்வளோ ருசியாக சட்னியே இல்லாமல் நம்ம தோசை சாப்பிட்லாம். மொறுன்னு அழகாக சாஃப்டான தோசை. சட்னியே தேவையில்லை. அந்த மிக்சர் காரம் மிக்சரோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம ருசியாக இருக்கும். நம்ம குழம்புலாம் ஊற்றி சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. கண்டிப்பாக சட்னி தேவையே கிடையாது இந்த தோசைக்கு. அவ்வளோ ருசியாக இந்த கருவேப்பிலை மிக்சர் எல்லாமே அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மிக்சர் தோசை சூப்பராக வந்துருச்சு நம்மளுடைய மிக்சர் தோசை. நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா. சட்னியே அரைக்க ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்கலாம், சோம்பேறித்தனம்னு இல்லை, டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி மசாலா போட்டு தோசை சுட்டு சாப்பிட்டாங்க, இன்னும் ருசியாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.